Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட புதினா சூப். ஸோ இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கு தேவையான பொருள் என்னலான்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு ஹாஃப் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஒரு டொமேட்டோ எடுத்துக்கலாம். ஒரு கப் புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 2 உடைச்சி வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு. இவ்வளோ தான் தேவையான பொருள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. ஸோ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். சோம்பு தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சது இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நல்லா அதை ஆயிலில் சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அரோமா வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்புக்கு. அதுக்காக நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் 5 to 10 செகண்ட்ஸ் அதை நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன் அதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் உங்களுக்கு நல்லா முருகலாக வரணும், நல்லா முருகி நல்லா வதங்கி வரணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு சூப் குடிக்கும்போது இந்த ஆனியன் உங்களுக்கு வெந்திருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் அதை வதக்கினா போதுமானது. நம்ம சூப் கொதிக்க வைக்கிற டைமும் இருக்கும். அதனால் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் எப்போயுமே கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நான் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் ஒரு 5 to 10 to 15 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸை சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி புளிப்பு சட்டலாக வேணும்னா ஹாஃப் டொமேட்டோ சேருங்க. 1 கப் புதினாக்கு. அதிகமாக வேணும்னா 1 டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக உங்களுக்கு அந்த தோல் சுருங்கி வதங்கினா போதுமானது. ஸோ இந்த மஞ்சத்தூள் உப்பையும் அதோட சேர்த்து ஆனியன் அண்ட் டொமேட்டோவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு அப்போ டொமேட்டோ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக. ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக இந்த மழை டைமுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் புதினாவையும் சேர்த்துக்கலாம். புதினாவையும் சேர்த்து புதினா ரொம்ப வதங்கி அதோட கலர் சேஞ்ச் ஆகி அந்தளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப் டேஸ்ட்டாக வராது. அதனால் ஒரு 5 செகண்ட்ஸ் to 10 செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ புதினா எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 கப் புதினாக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் புதினாவை அதிகப்படுத்தும் போது தண்ணியையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். புதினா லைட்டாக வதங்கினா போதும். ஸோ நீங்கள் அதிகமாக அதை வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சூப்போட அரோமா நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி உப்பு வேணும்னா நீங்கள் யூஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இந்த மழை நேரத்துக்கு, இந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக இந்த சூப் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். மைண்டும் சரி, உங்களுக்கு ஹெல்த்தும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபி. உங்களுக்கு புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட், அதோட அரோமா ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து நமக்கு புதினாலாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஒண்டர்ஃபுல்லான ரொம்ப ஹெல்தியான ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு சூப் ரெடி. இன்ஸ்டன்ட் சூப். உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை வியூவர்ஸ்.